ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம தெலுங்கு சினிமால ஜூனியர் என்டிஆர் நடிப்புல வெளிவந்த தேவரான்ற மூவியோட ஸ்டோரியை ஷார்ட்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் முறையா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படம் முழுக்க முழுக்க கடல் கொள்ளையர்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. படத்தோட ஆரம்பத்துல போலீஸ் ஆபீசருங்க எல்லாமே உட்காந்து ரெண்டு பேர் வந்து பெரிய குண்டு வெடி பிடிக்க போறாங்க. அண்ணங்காரன் எங்க இருக்கானே தெரியல, ஆனா தம்பி வந்து ஒரு இடத்துல ரத்னகிரின்ற ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு சீஃப் ஆபீசரை விசாரிக்கிறதுக்காக நியமிக்கிறாங்க. அவனும் அங்க கிளம்பி போறான். அங்க ஒரு போலீஸ்காரனா போகாம ஒரு இல்லீகல் வியாபாரம் பண்றவனா போய் அங்க இருக்க டிஎஸ்பி கிட்ட நீங்க தான் வந்து முருகன் அப்படின்றவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணீங்களாம், என் சரக்கெல்லாம் கப்பல்ல வந்துட்டு இருக்கு, அதை வர வழியிலேயே இறக்கணும்னு சொல்றான். அதுக்கு அந்த டிஎஸ்பி வந்து நானும் முருகனும் யாருமே அந்த சரக்கு இறக்குறது இல்ல, அந்த சரக்கு வந்து ஒரு மலையை காட்டி சொல்றான். அந்த மலைக்கு மேல 4 ஊருங்க இருக்கு, அந்த 4 ஊரும் சேர்ற இடத்துக்கு செங்கடல்னு சொல்லுவாங்க. அந்த கடல்காரங்க தான் அந்த கடல்ல இருக்க கொள்ளையருங்க தான் எல்லா சரக்கும் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்றான். உடனே இந்த போலீஸ்காரன் அங்க இருக்க இல்லீகல் வியாபாரம் பண்றவங்களாவே போய் அங்க இருக்க செங்கடல் ஆளுங்களை பார்த்து அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி சரக்கு வரது எனக்கு எடுத்து கொடுங்கன்னு கேட்பான். அதுக்கு அங்க இருக்கவங்க இந்த வேலைலாம் நாங்க எப்பயும் நிறுத்தியாச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே இவன் அப்போ திருப்பி பண்ணுங்க, எனக்கு எடுத்து கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஆளுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே இவன் உங்களை கொன்னு போட்டா கூட கேட்க நாதி இருக்காதுன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஆளுங்க எல்லாமே இந்த போலீஸ்காரங்களை போட்டு அடிச்சிருவாங்க. உடனே இவங்க எல்லாமே கீழே வந்து எப்படியாவது இவன்கள்ட்ட இருந்து சரக்கு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சிங்கப்பான்ற ஒரு வயசானவர் அங்க உட்கார்ந்து இருப்பாரு. அவரு இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னப்பா போன வேகத்துல திரும்ப வந்துட்டீங்களான்னு கேட்பாரு. அதுக்கு இவங்க எல்லாமே ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு நீங்க வேணா உங்கள்ட்ட பேசி பாருங்க, நீங்க பேசினா அவங்க கண்டிப்பா ஒத்துக்குவாங்கன்னு அந்த வயசானவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவர் வந்து அவங்கலாம் வந்து ரொம்பவே தைரியமானவங்க, பயம் என்னன்னே தெரியாதவங்களுக்குலாம். அப்படியாப்பட்ட அவங்களே இப்போ ரொம்பவே பயந்து போய் அடங்கி உடங்கி உட்காந்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து தேவராதான்னு அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. அப்ப பிளாஷ்பேக் வருது. தேவரா யாருன்னு சொன்னாருக்கே அவங்க எல்லாமே கடல்ல போய் கொள்ளை அடிக்கிற ஆளுங்க தான். எவ்வளவு திறமையா கொள்ளை அடிப்பாங்கன்னு சொன்னாருக்கே கோஸ்டல் கார்ட்ஸ் கிட்ட மாத்தாம எல்லா சரக்கையும் சேஃபா எடுத்துட்டு வந்து முருகன் கிட்ட கொடுப்பாங்க. முருகனும் அதுக்கு ஏத்த காசு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே வந்து ஆயுதங்களை தான் வணங்குவாங்க. ஊர்க்காரங்க எல்லாமே ஒரு போட்டி வைப்பாங்க. ஆயுத பூஜை அன்னைக்கு யார் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஆயுதத்தை அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்குவாங்க வருஷம் ஃபுல்லா. அப்படி இருக்கும் போது வருஷம் வருஷம் தேவரான்ற நம்ம ஹீரோ தான் எப்பவுமே ஜெயிச்சுட்டு எல்லா ஆயுதங்களையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அந்த ஃபைட் நடக்கும் அந்த வருஷமும். ஆனா அந்த வருஷம் தேவரா ஜெயிச்சாலும் கூட ஆயுதம் அவர் எடுத்துக்காம பக்கத்து ஊருக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே ஆயுதத்தை எடுத்துட்டு போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாருமே வீரர்களா இருக்கவே மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்புறம் திரும்பவும் இவங்க எல்லாம் கொள்ளைக்காக போவாங்க. அப்போ அங்க இருக்க கோஸ்டல் கார்ட்ஸ் எல்லாம் மடக்கி இவங்களை அரெஸ்ட் பண்ணி கப்பல்ல வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கோஸ்டல் கார்ட்ஸ்ல இருக்க ஒருத்தன் சொல்லுவான், நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுமா, உங்க சந்ததியில இருந்தவங்க மேல இருந்தவங்க முப்பாட்டம் எல்லாமே வந்து தேசத்துக்காக உயிர் கொடுத்தவங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னாருக்கே. இல்லீகல் வெப்பன்ஸ் எல்லாம் கண்டெய்னர்ல வருது ஜெர்மன்ல இருந்து, அதை எடுத்து நீங்க முருகன் கிட்ட கொடுக்குறீங்க, அதனால நம்ம ஊர் தான் அழியுதுன்னு புரிய வைப்பான். உடனே நம்ம தேவரா வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம்னு நினைப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு ஆள் வந்து அந்த கோஸ்டல் கார்டு கிட்ட சார் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவான். அதுக்கு இந்த கோஸ்டல் கார்டு வந்து இந்த மாதிரி மிருக மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் எங்கேருந்து பெண் குழந்தைங்களுக்குலாம் சேஃப்டின்னு கேட்பான். அதே நேரத்தில் வில்லன் வந்து கத்தி எடுத்து எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிடும் கோஸ்டல் கார்ட்ஸுங்களை. வில்லனும் இவனோட ஃப்ரெண்டு தான். என்னன்னு சொன்னாருக்கே இவனும் அவங்க கூட கொள்ளையடிக்க போறவனா தான் இருப்பான். ஆனா ஹீரோ வந்து இனிமே தப்பு பண்ணக்கூடாதுன்னு வில்லனை பிடிச்சி வில்லனை அடிக்க விடாம பண்ணி அந்த கோஸ்டல் கார்ட்ஸை காப்பாத்திட்டு முருகன் கிட்ட போய் இனிமே உனக்கு நாங்க வேலை செய்ய மாட்டோம், உங்ககிட்ட சரக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவான். அதுக்கு முருகன் ஏன்பா இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்டா, நீ வந்து ரொம்ப இல்லீகல் வெப்பன்ஸ் எடுக்கிற, அதனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகுதுன்னு சொல்லுவான். அப்போ திடீர்னு வில்லன் வந்து என்ன எல்லாமே நீயே பேசுற, அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம், நாங்க 3 ஊருக்காரங்க எடுத்துக்கிறோம், உனக்கு பயம் இருந்துச்சுன்னா நீ போவாதன்னு சொல்லிடுவான். உடனே நம்ம ஹீரோ மேல எல்லா 3 ஊருக்காரங்களும் காண்டாவாங்க. ஊருக்காரங்க காண்டாவுறாங்களோ இல்லையோ நம்ம சைஃப் அலி கான்ற வில்லன் எல்லாமே காண்டாயிட்டு எல்லாமே ஒரு பகையா வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எப்போ சரக்கு எடுக்கிறதுக்காக கடல்ல இறங்கினாலும் நம்ம ஹீரோ உள்ள பூந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுருவான். அதனால வந்து எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் சரக்கு எடுக்க போனோம்னாலே. அதே நேரத்துல எப்படியாவது ஹீரோவை கொண்டுறணும்னு வில்லன் ஒரு பிளான் பண்ணுவான். என்னன்னு சொன்னாருக்கே, ஹீரோவோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு என் தம்பியை நான் கட்டி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு கல்யாணம் எல்லாம் கோலங்காலமா நடக்கும். ஹீரோவும் வந்து நல்லா குடிப்பான், நல்லா என்ஜாய் பண்ணுவான். அப்போ வில்லன் வந்து ஹீரோட்ட ஃப்ரெண்டா வந்து யாரோ கொஞ்சம் பேர் கடல்ல இறங்கியிருக்காங்க, நீ தான் போய் நம்ம நாட்டை காப்பாற்றணும், இல்லைன்னா நம்ம பேர் தான் அதுல வரும்னு ஹீரோ அங்க அமுச்சு விட்டுருவான். ஹீரோவும் வில்லன் ஃப்ரெண்டு தானேன்னு நம்பி நேரம் அங்க போனா அங்க எல்லா ஆளுங்களும் இருப்பாங்க. இவன் குடிச்சிருக்கனால இவனாலையும் ஃபைட் பண்ண முடியாது. ஆனா எப்படியோ அடிச்சு போட்டு அங்க பெரிய போர்டுல இனிமே யாராவது கடல்ல இறங்குனீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே சாவுதான்னு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் கடல்ல கொள்ளையடிக்கிறதுக்காக இறங்குறாங்களோ யாரும் உசுரோடவே வர மாட்டாங்க. அதனால மனசுல எல்லாத்துக்குமே பயம் வந்து எல்லாமே மீன் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல வில்லன் வந்து ஹீரோ ரிட்டர்ன் வரணும்ன்றதுக்காக எப்படியாவது ஏதாவது பண்ணோன்னு ஆயுத பூஜை அன்னைக்கு 2-3 பேரை கொலையும் பண்ணிடுவான். அப்போ கூட ஹீரோ வர மாட்டான். அப்புறம் வேற வழி இல்லாம 12 வருஷத்துக்கு ஒரு சில பசங்களை தத்து எடுத்து மலை மேல வச்சு பயங்கரமான ட்ரைனிங் கொடுப்பான். அதே நேரத்துல ஹீரோட பையனும் பெருசாயிடுவான், எல்லா பையனும் பசங்களும் பெருசாயிடுவாங்க.
இதாயிடுவாங்க. ஹீரோவோட பையன் வளர்ந்து எப்படி இருப்பான்னு சொன்னாருக்கே, ஒரு கோலை மாதிரி இருப்பான் எப்படின்னு சொன்னாருக்கே, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய திமிங்கலத்தையே அடிச்சு இழுத்துட்டு வருவான். ஆனா இவன் செத்து போன திமிங்கலத்தை எடுத்துட்டு வந்து நான் தான் வீரன் சொல்லி காட்டிக்குவான் ஊர்ல. அப்படியே போயிட்டே இருக்கும் போது எல்லாமே எப்படியாவது தேவராவை கொன்றணும்னு சொல்லி நினைச்சு பிளான் பண்ணி என்னென்னமோ பிளான் பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. ஹீரோவோட பேர் தான் தேவரா, ஹீரோவோட பையன் பேர் வரா. அப்புறம் வராவோட தங்கச்சிய ஒரு நாள் வில்லனோட ஆளுங்க எல்லாம் சுத்தி வளைச்சு, இப்போ கொஞ்ச நேரத்துல நாங்க உங்க அப்பனை கொன்றுவோம், அதுக்கப்புறம் எங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் உன்னையும் உங்க அம்மாவையும் டெய்லி ஒரு ஆளா கூட்டு போய் நல்லா ருசிச்சு அனுபவிப்போம்னு சொல்றாங்க. அதை வந்து அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே அந்த பொண்ணு வந்து சொல்றா. உடனே ஹீரோ போய் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறான். அப்புறம் ஆயுத பூஜை வருது. கோலையா இருக்க நம்ம வரா வந்து எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியாம என்ன பண்றான், போதை மருந்து கலந்து எல்லாத்துக்குமே பானம் கொடுத்துட்றான். எல்லாமே குடிச்சிட்டு போதையில ஆடும் போது எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு இந்த வாட்டி ஆயுத பூஜையில இவன் ஜெயிச்சிடறான். இதே மாதிரி ஒன்னொன்னும் ஜெயிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான். ஆனா யாருக்குமே ஒண்ணுமே புரியல, இவன் இவ்வளவு கோலையா இருக்கான் ஆனா எப்படி எல்லாத்தையுமே அடிக்கிறான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படியே இருக்கும் போது இவன் அடிச்ச ஒரு ஆள் வந்து செத்து போயிடுறான். உடனே ஹீரோ கிட்ட வந்து நீ அடிச்ச ஒரு ஆள் செத்து போயிட்டான், அதுக்காக வந்து நாங்க சண்டைக்கு வரோம்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவனே போய் வில்லன் கிட்ட நான் வந்து யாரையும் அடிக்கல கொல்லவும் இல்ல, அவன் எப்படி செத்தானே எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அதுக்கு வில்லன் வந்து உங்க அப்பனை எதிர்த்து எங்க ஆளுங்கெல்லாம் போறாங்க, நீயும் உங்க அப்பனை எதிர்த்து போய் உங்க அப்பனை கொன்னுட்டு வா, அப்போதான் நான் நம்புவேன்னு சொல்றான். உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கப்பல்ல போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவங்க அம்மா வந்து அந்த சிங்கப்பான்ற ஆள்கிட்ட வந்து நீங்களும் எப்படியாவது சொல்லி நிறுத்துங்க, என் பையன் வந்து தப்பான வழியில போறான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சிங்கப்பா சொல்றாரு, உன் புருஷன் வந்து எங்கேயும் போல, உன் புருஷன் எப்பயோ செத்து போயிட்டான். தேவரான்ற மாவீரன் வந்து இப்போ இந்த உலகத்திலே கிடையாது, அவன் செத்து 12 வருஷம் ஆகுது. உன் புள்ளதான் இந்த கல்லுல எழுதுனதும் உன் புள்ளதான், இவ்வளவு நாள எல்லா அட்டகாசம் பண்ணதும் உன் புள்ளதான், கடல் கொள்ளையருங்க யாரையும் கொள்ள அடிக்க போகாம தடுத்ததும் உன் புள்ளதான், எல்லாமே உன் புள்ளதான் பண்ணான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ எல்லாத்தையும் கடல் கூட்டு போனதும் உன் புள்ளதான், எல்லாத்தையும் கொன்றுவான்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே கொன்னுட்டு அவங்க முதுகுல எக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு எடுத்துட்டு வரான். கேட்டா தேவரா தான் கொண்டான்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இவன் முதுகுல அந்த எக்ஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டு வந்து ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே தேவரா உயிரோட இருக்கான்னு சொல்லி நம்ப வைக்கிறான். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.